Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த ரோஸ் கோல்ட் வெட்டிங் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரோஸ் கோல்ட் மேக்கப் பண்றது. இந்த அவுட்ஃபிட்ல இருந்து இயரிங்ல இருந்து ஐஸ்ல இருந்து எல்லாமே சட்டிலான ரோஸ் கோல்ட் மேக்கப். ரொம்ப அப்படியே அடிக்கிற ரோஸ் கோல்ட் கிடையாது. And also நான் இந்த டிஃபரெண்டா பெரிய பொட்டு வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். And இந்த ஐ லுக்ல பாத்தீங்கன்னா நான் லிக்விட் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஒரு கலர்ஃபுல் ஒரு சவுத் இந்தியன் பார்பி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. அண்ட் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ட் என் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் என் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கின் ப்ரெப்க்கு நான் இங்கே 452லேருந்து மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்து என்னோடய ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கின் வந்து ஓரளவுக்கு ட்ரையாக இருக்குது, அதனால நான் இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சு தான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது பண்ணதுக்கப்புறம் சுகர்லேருந்து இந்த illuminating லோஷன் எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது எனக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் டிண்ட் வரும். இந்த ரோஸ் கோல்ட் மேக்கப் நான் வந்து ஃபுல்லாகவே ஒரு ரோஸ் டிண்ட்டோட தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மாஸ்லேருந்து கவரேஜ் கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணி அந்த ஆரஞ்ச் ஷேடை எடுத்து என்னோடய பிக்மெண்டேஷன் ஏரியா ஸ்கார் பிக்மெண்டேஷன் ஏரியாலாம் அப்ளை பண்ணுறேன். இந்த பேலட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ரீசெண்டாக ஷார்ட்ஸில் கூட போடுறது நீங்கள் செக் அவுட் பண்ணலைன்னா இங்கே இருக்கிற லிங்க் கொடுக்குற மேலே ஐ கார்டில் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். தென் அங்கே க்ரீன் கலர் கரெக்டர் எடுத்துகிட்டு என்னோடய ரெட் ஸ்பாட்ஸ் மேலே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பீச் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய கண்ணு கீழே நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இது எதுக்காகலாம் நான் அப்ளை பண்ணுறேன்றது நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக கலர் கரெக்டர் பிகினர்ஸ் லெசன் வீடியோவில் நான் மாஸ்டர் கிளாஸ் மாதிரி பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் பிக்மெண்டேஷனை கேமஃப்ளாஜ் பண்ணுறதுக்கு தான். இதை வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணி நான் ஸ்லைட்டாக பிளெண்டும் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்கு ரெனே ஃபவுண்டேஷன் அண்ட் ஈபா காஸ்மெட்டிக்ஸ் ஃபவுண்டேஷன் ரெண்டும் ஷேட் மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா ரெனே கொஞ்சம் லைட்டர் ஷேட், ஈபாவில் கொஞ்சம் டார்க்கர் ஷேட். ஸோ ரெண்டும் கொண்டு வரும்போது என்னோடய ஒரிஜினல் ஷேடுக்கு வரும். இது நான் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு டேபிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ப்ரஷ் கூட பார்த்தீங்களா ரோஸ் கலரில் ரோஸ் கோல்ட் தீமுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் தான் வரணும். அது வந்து மீடியம் கவரேஜ் கிட்டே வர மாதிரி தான், ஃபுல் கவரேஜ் வேண்டாம் எனக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபவுண்டேஷன் அதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நம்ம டேபிங் மோஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு திட்டாக வராது, ஈவன்லி வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை ஆகும் ஸ்கின்னில். இப்போ இந்த கன்சிலர் பேலட்டில் இந்த லைட்டர் ஷேட் கன்சிலர் எடுத்துகிட்டு என்னோடய வாயை சுற்றி நான் அப்ளை பண்ணி ஒரு சின்ன பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பிக்மெண்டேஷன் எங்கே ஸ்கார்ஸ் அதிகமாக இருக்கும் அங்கே இன்னும் கொஞ்சம் கன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ கண்ணு கீழே கொஞ்சம் பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக, ஏன்னா நம்ம ஒன்லி கரெக்டர் போடுறதும் நான் ஃபவுண்டேஷன் கண்ணு கீழே ரொம்ப போடலை. ஸோ இந்த கன்சிலர் எடுத்து நான் இந்த ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிவிட்டு என்னை வந்து டீ ஸ்பஞ்ச் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே கன்சிலர் பேலட்லேருந்து ப்ரௌன் கலர் ஷேட் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு நான் என் ஃபேஸை கான்டோர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ் வந்து வைஸ் ஷீ அப்படின்ற ஒரு கான்டோர் ப்ரஷ். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் க்ரீம் கான்டோர் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நான் டைரெக்டாகவே இந்த ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிக்க போகிறேன். எங்கெல்லாம் எனக்கு வந்து ஹாலோ ஸ்பேஸஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ, cheek bones, jaw area, chin area and also forehead and nose, sides of the nose, இதெல்லாம் இந்த க்ரீம் கான்டோர் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் நெசசரி கிடையாது, உங்களுக்கு வேணும்னா மட்டும் செய்யலாம். எனக்கு பண்ண பிடிக்கும், அதனால நான் செய்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் ரெனேலேருந்து பிங்க் கலர் பேஸ் டோன்டு பவுடரே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் பிரைட்னிங் எஃபெக்ட்க்கு என்னோட ஸ்கின் டோனுக்கும் இது சூட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்துக்கிறேன். இல்லாட்டா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்து கூட அப்ளை பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ ஐ மேக்கப் பார்ட் போயிடலாம். இந்த மோவ் கலர் ஷேட் எடுத்துகிட்டு இது மார்ஸ் பேலட்லேருந்து இதை நான் ஒரு ஷார்ட் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு இது ஃபுல் லிட்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக க்ரீஸ்லேயும் ஒரு மாதிரி ஆங்கிள்டாக, ஏன்னா இதுதான் என்னோடய பேஸ் கலர், என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு ஆல்மோஸ்ட் மேட்சிங் கலர். அண்ட் இந்த ஸ்விஸ் பியூட்டி பேலட்லேருந்து இந்த பிங்க் ஷேடை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நான் அப்ளை பண்ணுறேன். இது எல்லாமே மேட் ஷேட்ஸ் கைஸ். ஏன்னா நான் இதுக்கு மேலே ஒரு க்ரீம் கலர் லிக்விட் கிளிட்டர் அப்ளை பண்ண போகிறதுனால எனக்கு பேஸ் வேணும். ஸோ தட் லிக்விட் கிளிட்டர் வந்து தனியாக தெரியாமல் பிளெண்டடாக ஐஷேடோ ஒரு லுக்காக தெரியும். ரொம்ப ஈஸி இதை லுக் பண்ணுறது. அண்ட் இதுதான் இந்த 452ஓட லிக்விட் கிளிட்டர், வெரி ப்ரிட்டி டூவோ க்ரோம் கிளிட்டர் கைஸ். ஒரு மாதிரி இரிடசன்ட் ஷேட்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது கொடுக்கும். ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு நான் இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன்.
ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஹார்ட்லி 5 மினிட்ஸ் ஆகும் இந்த ஐ லுக் பண்ணுறது உங்களுக்கு. ஸோ பிகினர், இன்டர்மீடியேட், ப்ரொஃபஷ்னல் யார் வேணாலும் இதை செய்யலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் ப்ரௌஸை என்னோட ஐ லுக்கு ஏற்ற மாதிரி நான் சட்டிலாக தான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இது வெட்டிங் கெஸ்ட் லுக்குங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது இந்த ஐ லுக் பண்ணுறதுக்கு. யூஸ்வலி பிளாக் போடுவோம்ல காஜலில், நான் ப்ளூ போட்டுக்க போகிறேன், ப்ளூ காஜல். அண்ட் கீழே ப்ளூ ஐலைனர் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் இந்த ஐஷேடோவே. பிகாஸ் எனக்கு அந்த பார்பி லுக்கையும் கொண்டு வரணும். சின்ஸ் இது ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு டாப் லேஷில் நான் வந்து பிளாக் லைனர் தான் கொடுக்க போகிறேன். இங்கே நான் வந்து கலர்ஸ் ரொம்ப கொடுக்கல. கலர் கொடுக்குறதே வந்து சட்டிலான ஒரு கலர் லுக்காக கொடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் இது பண்ணும்போது நீங்கள். அண்ட் நான் ஃபால்ஸ் லேஷஸ் வச்சுட்டு வந்துட்டேன். நான் ஆல்சோ அகெயின் இன்னொரு தடவை அந்த லிக்விட் கிளிட்டரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு இன்டென்சிட்டி எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஏற்றிக்கலாம். நான் இன்னும் ஜாஸ்தி பண்ணோன்னே இன்னும் சூப்பராக இருக்கும். மார்ஸ்லேருந்து இந்த ப்ளஷ் எடுத்துக்க போகிறேன். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ளஷ் ஆகிடுச்சு. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர், பிக்மெண்டேஷன், பிளெண்டபிலிட்டி எல்லாமே. அது என் சீக்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஃபார் ஹைலைட்டர் நான் லைட்டாக வந்து ஒரு கோல்டன் டோன் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்க போகிறேன், ரொம்ப ரோஸ் கோல்ட் போல். அதுக்கு இந்த சுகர் ஹைலைட்டர்லேருந்து வண்டர் உமன் பேலட்லேருந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அழகாக வருது. எல்லாமே ரோஸ் கோல்ட் போயிட்டால் அப்புறம் ரொம்ப அப்படியே டிஸ்கோ பால் மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக கொஞ்சம் கோல்டு ஆக்சென்ட்டும் கொடுக்கலாம். அண்ட் ஃபார் லிப்ஸ்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த மேப்ளின் சூப்பர் ஸ்டே இங்க் லிக்விட் லிப்ஸ்டிக்லேருந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறேன். ஷேட் நான் லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கைஸ். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் கன்சீலர் இருக்குல்ல, நம்ம வந்துட்டு நான் சென்டர்ஸில் மட்டும் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த தடவை நல்லா மேட் லுக்காக தான் வச்சுருக்கேன், பிகாஸ் நம்ம ஐஸில் க்ளாஸ் இருக்கிறதுனால. திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்கம் கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி. அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான மேக்கப் லுக்ஸ் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்தலாம். உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care, bye, stay safe and stay happy.